ஃப்ரெண்ட்வுட் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு கட்சி அப்படின்னா உட்கட்சி முதல் இருக்கதான் செய்யும், இல்லாமலாம் இருக்காது. எத்தனையோ கட்சியில எல்லாம் நம்ம என்ன பண்ணிருப்போம், உட்கட்சி முதல் பார்த்திருப்போம். ஆனா இந்த மாதிரி ஒரு கட்சியில உட்கட்சி முதல் பார்த்ததே இல்லப்பா சாமி, போதண்டா சாமி விட்டுடு அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய உட்கட்சி முதல் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் மேல் மட்டத்துல ஒரு உட்கட்சி மோதல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாவட்ட ரீதியா ஒரு உட்கட்சி மோதலும் பகிரங்கமா என்ன பண்ணிருக்கு, தலை விரித்து கொண்டாடி இருக்கிறது. இன்னும் தேர்தலுக்கு 4 மாசம் கிட்டதான் இருக்கு. இன்னும் கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரல, மாவட்ட செயலாளர்களை போடல, கிளை கழகத்தை உருவாக்கல, பூத் லெவல்ல மெம்பர்ஸ் இல்ல. ஆனா இந்த கட்சி 30% வந்துரும், 50% வந்துரும், 170 சீட்டு வந்துரும், 120 சீட் வந்துரும். என்ன புருடா விடுறீங்கடா டேய் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் எல்லாருமே இப்போ தமிழக வெற்றி கழகத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. செங்கோட்டையன் அவர்கள் உள்ள வந்ததுனால புசியானத்துடைய பவர் கம்மியாயிருச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இன்றளவும் இருக்கதா செய்யுது. விஜய் அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டுறாரு. அந்த ஆலோசனை கூட்டத்துல புசியானந்த் இல்லாம செங்கோட்டையின் தலைமையில அந்த ஆலோசனை நடக்குது. புசியானந்த கட் பண்ணி விடுறதுக்கு விஜய் அவர்கள் துணிந்துட்டார். கட் பண்ணி விடுறதுன்னா தமிழ்நாட்டுல பாண்டிச்சேரியில அவருக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குது, அவருக்குன்னு ஒரு சேர் கொடுக்கப்பட்டது. அப்பா நீ பாண்டிச்சேரியை பாத்துக்க, தயவு செய்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடாத. நீ தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலே எதனா ஒரு பூதாகரமா ஒன்னு கிளம்பிட்டே இருக்கு. முதல்ல நீ போட்ட மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் கரெக்டா இருக்கிறாங்களா அப்படின்னு அதை மேற்பார்வையிடுறதுக்கே ஒரு குழு அமைச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள் அப்படின்ற தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு தரேன், பெண்கள் உரிமையை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ரேஞ்சில தான் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளருடைய செயல் இருந்தது அப்படின்ற குற்றச்சாட்டும் இங்க முன்வைக்கப்படுது. சோ அந்த லெவல்ல புசியானந்த் எந்த அளவுக்கு மாவட்ட செயலாளர்களை நியமிச்சாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கிற அதே டைம்ல தான் செங்கோட்டையின் அவர் தலைமையில இங்க ஆலோசனை கூட்டம் நடந்ததை பார்த்தோம். சோ இப்படியா இருக்கா, செங்கோட்டையன் அவர்களை பொதுச் செயலாளரை உருவாக்கிட்டு புசியானந்த பேக்கப் பண்ணி பாண்டிச்சேரிக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு மேல்மட்டத்துல ஒரு உட்கட்சி மோதல் அதிகமா போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ட்ராக் மாறுது. என்னன்னா அஜிதா அவங்க தூத்துக்குடி மாவட்டத்துல தவிர்க்க முடியாத ஒரு தமிழக வெற்றி கழகத்துல தவிர்க்க முடியாத சக்தியை இருக்கிறாங்க. சோ இப்ப கூட நீங்க தூத்துக்குடி டிவிக்கு அஜிதா அப்படின்னு போட்டா இந்த அம்மா போட்டோ தான் வரும். சோ அந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்துல கிரவுண்ட் லெவல்ல இறங்கி என்ன பண்ணிருக்காங்க, வேலை செஞ்சிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துல சரியான அங்கீகாரம் கொடுக்கல, மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10 மணி நேரம் விஜய்க்காக வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. விஜய் வந்தோடனே காரு முன்னாடி போய் நின்று இருக்காங்க. விட்டு இருந்தா விஜய் அவர்கள் அவங்களை ஏத்தி போயிட்டு இருப்பாரு. அந்த ரேஞ்சுக்கு நிப்பாட்டாம கூட என்ன பண்றாங்க, இந்த அம்மா சுதாரிச்சு என்ன பண்ணிருக்காங்க, விலகி இருக்கிறாங்க. என்னப்பா விஜய் இப்படி பண்றாரு, தலைவர் இப்படி பண்றாரு, இவர் இப்படி பண்றது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, பனையூர் அலுவலகத்துல என்ன பண்ணிருக்காங்க, டென்ட் போட்டுறாங்க. இடத்த விட்டு நகரக்கூடாது, ஒரு இன்ச்சு கூட நகரக்கூடாது. விஜய் அவர்கள் வந்து பேசணும், எங்களை கூப்பிட்டு பேசணும், என்ன குறைன்னு கேட்கணும். அப்படி செய்யலன்னா இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டாங்க. உட்காந்து மாத்திரம் இல்லாம எல்லா எவிடன்ஸ் எடுத்து போடுறாங்க. பாருங்க, பஞ்சா இருக்கு. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி எந்த மாவட்டத்துல ஒர்க் பண்ணிருக்காங்களா, எடுத்து காட்ட சொல்லுங்க பாப்போம் அப்படின்ற ரேஞ்சுக்கு எல்லாத்தையும் குவிச்சிருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஸ்தம்பித்திருச்சு தமிழக வெற்றி கழகம். அந்த நேற்றைய தினத்துல ரொம்ப ஸ்தம்பிருச்சு. இது இப்படியே விட்டா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மல்குமார் வந்து என்ன பண்ணிருக்காரு, அந்த அம்மாவை கூப்பிட்டு இருக்காரு. அம்மா வாமா உள்ள வாமா பேசிக்கலாம், சமாதான பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான். அந்த அம்மா நீங்களாம் யாருங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்க, போங்க போய் தலைவர் வர சொல்லுங்க, பொதுச் செயலாளர் வர சொல்லுங்க, நீங்க எல்லாம் எதுக்குங்க இருக்கீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, வச்சு செஞ்சிருக்கிறாங்க. சோ அவரு என்ன பண்ணிருக்காரு, எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, கிளம்பி போயிட்டு இருக்காரு. ஒரு நிர்வாகி அதிருப்தியில இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா ஒரு மண்டபத்துல நடத்துவாங்க, இல்ல ஒரு கட்சி அலுவலகத்துல நடத்துவாங்க, இல்ல வீட்டுல கூட போய் என்ன பண்ணுவாங்க நடத்துவாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்துல ரோட்ல நின்று சமாதான பேச்சுவார்த்தை நடந்தது பாத்திருக்கீங்களா? வரலாற்றிலேயே முதன்முறை. விஜய் அவர்கள் அரசியல்ல மாற்றத்தை கொண்டு வரன்னு சொல்றாருல, இதுவும் ஒரு வகையான மாற்றம் தான். ரோட்ல நின்று சமாதான பேச்சுவார்த்தை நடத்து, அந்த அம்மா ரோட்ல நிக்க வச்சு சமாதான பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. ராஜ்மோகன், நிர்மல்குமார்லாம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, கடைசியில எனக்கு நல்ல ஒரு பதில் கொடுப்பாரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போட்டிருக்காங்க. போன கையோட நாமத்தை போட்டிருக்காங்க. சாமுவேல்ன்றவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, மாவட்ட செயலாளர் பதவியை கொடுத்திருக்காங்க. சோ அவர் ஒரு தொழிலதிபர், கட்சிக்குள்ள வந்திருக்காரு. இதே புசியானந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு, கட்சிக்காக உண்மையா உழைக்கிறவங்க தான் இந்த இடத்துல இருக்க முடியும்,
சைக்கிள் எடுத்து கொடி கட்டினவன் போஸ்டர் ஒட்டணுக்கு தான் நாங்க போஸ்டிங் தருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு புருடாவை விட்டு வந்தவங்க போனவங்களுக்கு எல்லாருக்குமே போஸ்டிங் கொடுத்துன்னு இருக்காங்க. நாங்க வேலை செஞ்சவங்க நாங்கன்னா யாரு அப்படின்னு நிறைய அதிருப்தி. இப்ப நீங்க சமீபமா பாருங்களேன், பனையூரை படையெடுத்து வருகிற நிர்வாகிகள், இததான் நம்ம என்ன பண்ணணும், முக்கியமா நம்ம பேசணும். ஏன்னா பனையூர்ல நிறைய நிர்வாகிகள், அதிருப்தி நிர்வாகிகள் நிறைய பேர் வருவாங்க, தமிழக வெற்றி கழகத்துல வராங்க. இதே ஆதவர்ஜனா போட்டதுக்காக வட்ட செயலாளர் நீக்கிட்டாங்க அப்படின்னு திருவள்ளூர்ல ஒரு கும்பல் வந்தது. மாவட்ட செயலாளர் காசு வாங்கிட்டு போஸ்டிங் தர மாட்டேங்கிறாரு சொல்லிட்டு ஒரு கும்பல் வந்தது. நாமக்கல் மாவட்டத்துல பெண் நிர்வாகி வீட்டுல இவர் போய் தங்கியிருக்கிறார், மாவட்ட செயலாளர் தங்கியிருக்கிறாருன்னு ஒரு கும்பல் ஏற்படுது. இப்போ அஜித்தா அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துல ரொம்ப முக்கியமானவங்க, தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்னா இவங்கதான் இறங்கி வேலை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற பேச்சு வந்திருக்கு. இதுக்கு இவங்க சைடுல இருந்து, அதாவது தமிழக வெற்றி கழகத்துல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அஜித்தா அவங்க மாவட்ட செயல், அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் இருக்காங்களே அவங்களுக்கு சரியா வேலை செய்யல, இவங்க இஷ்டத்துக்கே இவங்க ஒரு போஸ்டிங் போட்டுக்கிறாங்க, தூத்துக்குடி மாவட்டத்துக்கு நான் தான் பொறுப்பாளரு, என் கீழே தான் எல்லாருமே இருக்கணும், இவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்றாங்க செஞ்சுறாங்க. இவருடைய அண்ணன் திமுக போய் சேர்ந்ததுனால அவங்களுடைய கைக்கூலியா இவங்க இருக்கிறாங்க. இப்படி அஜித்தா மேலேயும் குற்றச்சாட்டுகளை தமிழக வெற்றி கழகத்துல முன்வைக்கிறாங்க. சோ இந்த விவகாரம் எல்லாம் விஜய் காதுல போய் எட்டதுனால விஜய் அவர் என்ன சொல்லிட்டாரு, அஜித்தாவது கமலாவது ரஜினியாவது யார வேணா தூக்கி போட்டுருங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு. இதுதான் பெண்களுக்கு விஜய் அவர்கள் கொடுக்கிற முன்னுரிமை, இதுதான் முக்கியத்துவம், இதெல்லாம் நம்ம நோட் பண்ணணும். ஏன்னா மேடையில வந்து சொல்றீங்க பெண்களுக்கு நாங்க முன்னுரிமை கொடுப்போம், பெண்களுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுப்போம்னு, ஆனா உங்க நிர்வாகி பெண் நிர்வாகியை நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலையே, மதிக்கலையே, காரை ஏத்துறீங்களே, என்ன விஷயம்? ஒரு பெண் அங்க உட்கார்ந்து தர்ணார்ல ஈடுபடுறாங்க, ஒரு முக்கியமான பொறுப்பாளர் வந்து கூப்பிட்டு இருக்கணுமா இல்லையா? எல்லாம் விஜய் அவர்கள் வந்திருக்கணுமா இல்லையா? ஆதவர்ஜனா வந்திருக்கணுமா இல்லையா? இங்க புஷியானந்த் வந்திருக்கணுமா இல்லையா? ஆனா பின்கேட் வழியா தப்பிச்சு ஓடுறாரு, திருடம் ஓடுற மாதிரி புஷியானந்த் ஓடுறாரு. இதெல்லாம் எங்கங்க நடக்கும்? எந்த கட்சியில அங்க நடக்கும்? அதிமுகவும் பார்த்தாச்சு, திமுகவும் பார்த்தாச்சு, காங்கிரஸும் பார்த்தாச்சு, பாஜகவும் பார்த்தாச்சு. இந்த கட்சியில கூட இந்த மாதிரி உட்கட்சி மோதல் இல்ல. ஆனா நேத்து கட்சி ஆரம்பிச்ச விஜய் கட்சியில இந்த அளவுக்கு ஒரு உட்கட்சி மோதல் வருதுன்னா இவரு தேர்தல் வரைக்கும் தாக்கு பிடிப்பாரா அப்படின்னு இங்க பாக்க. இதுல இன்னொரு குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க, அஜித்தா இப்படி பண்ணுது, அவங்க அண்ணன் வந்து திமுக இருக்கிறாருல, அவர் சொல்லிதான் செஞ்சாங்க, இது திமுக சதி. ஏன்டா உங்களுக்கெல்லாம் திமுக விட்டா வேற வழியே இல்லையா? ஏன் திமுக மட்டும்தான் இந்த வேலை செய்யணுமா? உங்களை அழிக்கணும்னா எப்பயே அழிச்சிருப்பாங்க. நீங்க எல்லாம் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்க முடியாது, கட்சி ஆரம்பிக்க போறேன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அப்பவே அழிச்சிருப்பாங்க. ஆனா இங்க திமுக ஜனநாயகமா இருக்கிறதுனாலதான் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் இங்க தலைவர் ஆகலாம், யார் வேணா இங்க கருத்துக்களை சொல்லலாம் அப்படின்னு இது வரைக்கும் உங்களை ஒரு பொருட்டாவே எடுத்துக்காம நீங்க என்ன பண்றீங்க? இவ்வளவு பேசின பேச்சுக்கு, ஆதவர்ஜனா பேசாத பேச்சா, விஜய் அவர்கள் பேசாத பேச்சா, இந்த பேச்சுகள் எல்லாம் உங்க மேல வழக்கு தொடராம இருக்கிறாங்க. இந்நேரத்துக்கு ஏதோ ஒரு மாவட்டத்துல, ஏதோ ஒரு ஒன்றியத்துல, ஏதோ ஒரு பகுதியில அடிமட்ட தொண்டன், திமுக தொண்டன் என்ன பண்ணிருப்பான், உங்க மேல கேஸ் கொடுத்திருப்பான். ஆதவர்ஜனா பேசின பேச்சுக்கு, விஜய் அவர்கள் பேசின பேச்சுக்கு. தலைவர்கள் தான் உங்களை டச் பண்ணணும் இல்ல, திமுக அடிமட்ட தொண்டன் போதும் உங்களை ஆட்டி படைக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு அறிவார்ந்தவர்கள் திமுக அடிமட்ட தொண்டர்கள் இருக்காங்க. ஆனா அவங்க கூட உங்களை கண்டுக்கலன்னா நீங்க எல்லாம் என்ன அப்படின்றத நீங்களும் யோசிச்சுக்கணும் அப்படின்னு தான் இதெல்லாம் காட்டுது. சோ இந்த அளவுக்கு விஜய் அவர்கள் என்ன இருக்கிறாரு. இவங்களெல்லாம் எதுக்குப்பா நம்ம சீண்டணும், நமக்கு வேற வேலை இருக்கு, சனாதனத்தை உள்ள நுழைச்சிடக்கூடாது, பாசிசத்தை உள்ள நுழைச்சிடக்கூடாது, இது டைவர்ட் பண்ற வேலை, இதை நம்மளுடைய கவனம் செலுத்த வேண்டாம், அங்க போக்கஸ் செலுத்துங்க அப்படின்னு திமுக இருக்கிற பெருந்தலைகள் முதற்கொண்டு அடிமட்ட தொண்டன் வரைக்கும் என்ன பண்றாங்க, தமிழக வெற்றி கழகத்தை கண்டுக்கவே இல்லைங்க. இவங்க தாங்க சீண்டினாங்க, வாங்க சண்டைக்கு வாங்க, சண்டைக்கு வாங்க, சண்டைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்க அடம் பிடிக்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகத்துல விஜயும் மற்ற தலைவர்களும் அடம் பிடிக்கிறாங்க. ஆனா திமுக இதை கண்டுக்கவே இல்லை. எப்பா போய் ஓரமா போய் விளையாடுப்பா, குழந்தைங்க விளையாடுறதெல்லாம் ஏன்பா இங்க விளையாடுறீங்க, போய் வீட்டுக்குள்ள விளையாடுங்க அப்படின்ற ரேஞ்சில அவங்க தட்டி விட்டு போயிட்டு இருக்காங்க. ஐயா துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்ற மாதிரிதான், அவரெல்லாம் ஒரு அட்டை, தட்டி விட்டுட்டு கிளம்பிட்டே இருங்க, பெருசா எடுத்துக்காதீங்க போங்க அப்படின்ற ரேஞ்சில அவர் ஒரு பக்கம் அசால்ட் பண்ணிட்டு போறாரு. ஆனா இவங்க கட்சிக்குள்ள இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க, இவங்களுக்குள்ளே எல்லா ப்ராப்ளம் வருது, இவங்களுக்குள்ளே எல்லா தவறும் நடக்குது. ஆனா திமுக பண்ணுதுன்னு அவங்க மேல பழிய போட்டு போயிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி விவகாரம் தான் இப்போ தமிழக வெற்றி கழகத்தை சுத்தி 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 அடிச்சிட்டு இருக்கு. உட்கட்சி மோதல் விவகாரம் பெரும் மோதல் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு. தேர்தலுக்கு முன்பாகவே இப்படின்னா தேர்தல் நெருக்கத்துல இன்னும் எப்படி அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. தேர்தல் வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் நிலைக்குமா? இப்போ இது மாவட்ட செயலாளர் போஸ்டிங் போடுறதுக்கே இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வருதுன்னா
வேட்பாளரை நீங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். அதுக்கு என்னென்ன காத்துக்கிட்டு இருக்காங்களோ செய்யறதுக்கு, விஜய் அவர்கள் என்னென்ன பார்க்கணும்னு இருக்குதோ அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.